அனுரகுமார திசாநாயக்கா பதவிக்கு வருகின்ற பொழுது அவரும் அவருடைய எடுபிடிகளும் சொன்னார்கள் நாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம், மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம், மக்களுடைய காணிகள் மக்களிடையே ஒப்படைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதே ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் கடந்த காலத்தில் செய்த அதே இனவாத செயல்பாட்டை தான் அனுரகுமார திசாநாயக்காவும் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு செல்கிறார். போராட்டக்காரர்கள் மீது நெருக்கடிகளை ஏற்படுத்தி இந்த போராட்டக்காரர்களை போராட்டத்தை கைவிட செய்கின்ற நோக்கத்தோடு ஒரு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். மல்லாகம் நீதிமன்றத்திலே கையெட்டியிலே போராட்டம் நடத்தியமை தொடர்பாக மலையாளி போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தது. 3 வழக்குகள் அழைக்கப்பட்டிருந்தது. அந்த 3 வழக்குகளில் ஒன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு தேதியிடப்பட்டிருக்கின்றது. ஏனைய 2 வழக்குகளும் ஜூலை மாதம் 2ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது. இந்த கையெட்டியிலே தனியாருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகள் ஆக்கிரமித்து அங்கே ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை ஒன்றை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் அமைத்து அங்கே ஒரு பிக்குவை சட்டவிரோதமாக அமைத்து அதிலே அவர்கள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அந்த காணிகள் தனியாருக்கு சொந்தமான உறுதி காணிகள், இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது காணி உரிமையாளர்களுடையதும் அந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற சிவில் அமைப்புகள், மதத் தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அவ்வாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஜனநாயக ரீதியாக போராடுகின்ற பொழுது அந்த சட்டவிரோதமான விகாரையை தங்கி இருக்கக்கூடிய அந்த பிக்குவுக்கு முற்று முழுதாக அந்த சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு துணை போவதாக அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கமும் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி இந்த போராட்ட செயல்பாடுகளை கைவிட செய்வதற்காக காணி உரிமையாளர்களை அச்சுறுத்தி இந்த காணிகளை அவர்கள் உரிமை கோருவதை கைவிட செய்வதற்காக பொய் வழக்குகள் போடுகின்ற செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த மலையாளி போலீசாரினால் ஏற்கனவே நயனஜித் என்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு இனவாதி பொறுப்பதிகாரியாக இருந்து பொய் வழக்குகளை போட்டு பல்வேறுபட்ட அலைச்சல்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது இடமாற்றம் பெற்று சென்றிருக்கிற நிலையிலே இப்பொழுது புதிதாக ஒரு பொறுப்பதிகாரி வந்திருந்து அவரும் தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனக்குரூதங்களை ஏற்படுத்துகின்ற விதமாக ஒரு நியாயமான போராட்டத்திற்கு பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வழக்குகளை போட்டு போராட்டக்காரர்கள் மீது நெருக்கடிகளை ஏற்படுத்தி இந்த போராட்டக்காரர்களை போராட்டத்தை கைவிட செய்கின்ற நோக்கத்தோடு ஒரு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்குகளுக்காகத்தான் நாங்கள் இப்பொழுது நீதிமன்றம் படியேறி இறங்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே மத குழுக்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய சிவில் சமூக தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் பிரமுகர்களாக இருக்கலாம், எந்த தவறும் செய்யாமல் ஒரு நியாயமாக தட்டி கேட்கின்ற பொழுது பொய் வழக்குகள் போட்டு கைது செய்யப்படுகின்றோம். ஆனால் அங்கே அந்த சட்டவிரோத விகாரைக்குள் ஒரு விகாராதிபதி தங்கியிருக்கின்றார். ஒரு சட்டவிரோத செயல்பாட்டில் இருக்கிறவருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள், போலீசார் நூற்றுக்கணக்கான போலீசார் தொடர்ச்சியான பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இது இவர்களுடைய இந்த மனநிலையும் இந்த போக்கும் தான் இன்றும் இந்த இனப்பிரச்சனை தீராமல் இருப்பதற்கு காரணம். அனுரகுமார திசாநாயக்கா பதவிக்கு வருகின்ற பொழுது அவரும் அவருடைய எடுபிடிகளும் சொன்னார்கள் நாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம், மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம், மக்களுடைய காணிகள் மக்களிடையே ஒப்படைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதே ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் கடந்த காலத்தில் செய்த அதே இனவாத செயல்பாட்டை தான் அனுரகுமார திசாநாயக்காவும் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு செல்கிறார். எந்த நெருக்கடிகள் வந்தாலும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கும் எங்களுடைய மக்களுடைய காணிகள் அந்த மக்களிடம் சேர்வதற்கும் சேர்ப்பிப்பதற்குமான இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். இது ஒரு இனத்தினுடைய இருப்புக்கான ஒரு போராட்டம். தமிழர் தேசத்திலே தமிழர்கள் பாதுகாப்பாக கௌரவமாக அனைத்து உரிமைகளோடும் வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த ஸ்ரீலங்கா போலீசார் தமிழ் தேசத்துக்கு எதிரானவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்பதுதான் அவர்களுடைய இந்த செயற்பாடுகள் ஊடாக வெளிப்பட்டு நிற்கின்றது. எங்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் வரை எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.